ரிஷப ராசி நபர்களுக்கு 2025 டிசம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். இந்த டிசம்பர் மாசத்துல கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், அதை தாண்டி எல்லாத்துக்கும் மேல ராசிநாதன் சுக்கிரன், இது எல்லாமே போய் 8ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 8 தனுசு வீடு, குருவின் வீடு, 8ஆம் இடம், அஷ்டமஸ்தானம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட 3 கிரகத்துடைய அமைப்புகள் வருது. இது எல்லாமே 8ல போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா வருது. ஒரே ஒரு பாசிட்டிவ் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா, சனியின் வக்கர அமைப்பு கம்ப்ளீட்டாக குறையுது. சனி வக்கர நிவர்த்தி முடியக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது தான். ஸோ சனி மட்டுமே ரிஷபராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய அளவு கை கொடுக்குற மாதிரி வருது. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாயினாலேயோ சூரியனாலேயோ ஏன் ராசிநாதன் சுக்கரனாலேயோ யூசேஜ் கம்மியாக போகுது உங்களுக்கு, அதாவது ரிஷபராசிக்கு. ஸோ செவ்வாய் இந்த ராசிக்கு 12 மற்றும் 7 உடைய கிரகம். அப்போ அந்த செவ்வாய் 8ல மறையிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை கொஞ்சம் சனியின் தாக்கத்தின் வழியாக தான் நீங்கள் கடந்து வர்ற மாதிரி இருக்கும். சனியின் தாக்கம் என்றால் சனி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறனால நிறைய விஷயங்களை நீங்கள் ஸ்லோவாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் எதிர்காலத்தை மையப்படுத்தியும் நீங்கள் சில விஷயங்களை கொஞ்சம் மூவ் பண்ணக்கூடியது அவசியம். எதிர்காலத்தை மையப்படுத்தினாக்கா, எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் மையப்படுத்தக்கூடாது. ஜாதக ரீதியாக எதிர்காலத்தில் நமக்கு எப்படி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதனை மையப்படுத்தணும். செவ்வாய் 8ல போகிறதுனால என்ன ஆகுனாக்கா, ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் விஷயங்கள்ல மாற்றங்கள் கூடாது. செவ்வாயின் விஷயங்கள்ல ரிஷபராசி நபர்கள் செவ்வாயோட காரகத்துவ விஷயங்கள் மாற்றங்கள் கூடாது. ஒரு வாகன அமைப்பை, ஒரு இடத்தை, வீட்டை, அசையும் அசையா சொத்துக்களை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. மாற்றங்களை அதில் மாற்றினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது பயனற்றதாக போகும், ஃபியூச்சர்லையும் கை கொடுக்காது. இப்போ செவ்வாய் என்கிற கிரகமே ஒரு வீரிய கிரகம் தான். நல்லா போயிட்டு இருக்க விஷயங்களை அதை அப்படியே விட்டுறணும். நல்லதாக கெட்டதாக அதை அப்படியே விட்டு பிடிக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 12 கூடிய கிரகம். இடமாற்றம் சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கும். வீடு மாற்றம் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அது ரிஷபராசிக்கு பயன்படாது, மற்றவங்களுக்கு பயன்படும். வாகன மாற்றம் தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதே போல தான் சூரியன் 8ல போய் மறையக்கூடிய ஒரு மாதம் தான். இப்போ சூரியன் இந்த ராசிக்கு இயற்கையிலே ஒரு சுகாதிபதி. சுகாதிபதி 8ல போய் மறையிறதுனால உங்களோட சொத்து சுக விஷயத்துல, உங்களோட பேக்ரவுண்ட் விஷயத்துல, உங்களோட நம்பிக்கை விஷயத்துல சில பல இன்னல்கள் வரும். சூரியன் ஒரு பவரான கிரகம். அதே போல் ரிஷபராசிக்கு உங்களுக்கான ஒரு பவர் பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு பிடிப்பு, ஒரு பிடிமான கையில் வச்சுக்கிறது தான் உங்களுடைய பவராக இருக்கும். எப்போதுமே வீடு என் பேரில் இருக்குது, இந்த கம்பெனி என் பேரில் இருக்குது, இந்த தொழில் என் பேரில் இருக்குது, இது நான் போனால் தான் இந்த வேலையை நடக்கும், சம்பள வேலையில் போயிட்டுருக்கேன், என்ன நம்பி தான் இந்த வேலையே இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் ஒரு சொத்து சுகம் தான், ஒரு பிடிப்பு தான். இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்பத்திலே என்ன நம்பி தான் இருக்கிறாங்க, இதெல்லாம் என்னுடைய பிடிமானம், பிடிப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொத்து சுகமாக கருதக்கூடியவர்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரிஷபராசிக்கு 8ல போய் மறைறதுனால இதில் மாற்றங்கள் பிரச்சனையை கொடுக்கும், அல்லது இருக்கிற விஷயங்களும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். இது எல்லாமே சூரியனும் செவ்வாயும் ஒரு அவசர கிரகம். அவசரப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே ரிஷபராசி நபர்களுக்கு இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவசர நிலைகள். அடுத்ததாக சுக்கிரனே 8ல போய் மறையுது. ராசிநாதன் சுக்கிரனே 8ல. இப்போ இந்த ராசிநாதன் சுக்கிரனே 8ல போறதுனால சுக்கிரன்
ராசியின் அதன் பிளஸ் 6ஆம் அதிபதி கூட. ஸோ சில விஷயங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திர அமைப்புகளும் இங்க இருக்கு. பூராட நட்சத்திரமும் இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற, இதுக்கு பிறகு வேற. இப்ப சமீபத்துல ரீசெண்டா ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, கிடைச்சிருந்தால் ஒரு வேலை வாய்ப்பு எடுத்துக்கலாம். ஒரு நபருடைய பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பொருளை நீங்க வாங்கியிருக்கலாம். ஒரு பொருளை நீங்க சேர்த்திருக்கலாம். ஒரு இடத்த விட்டு இடம் கொஞ்சம் மாறி இருந்துக்கலாம். இப்ப ரீசெண்டா நடந்திருந்தா. சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள கட்டி காப்பாத்துவதற்கு இந்த காலகட்டத்தில் கடுமையான போராட்டமா இருக்கும். ஏன்னா, அந்த பூராட நட்சத்திர அமைப்பு இங்க இருக்கிறதுனால சுக்கிரனும் 6 கூடிய கிரகமா போனதுனால 6ம் 8ல போகுது. ராசிநாதன் 8ல போகுது. சில விஷயங்கள கட்டி புடிச்சு இழுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு நெறைய எஃபோர்ட். எப்படி ஒரு பாரத்த வந்து ஒரு யானை எப்படி தூக்கிட்டு போகுது? பெரிய வெயிட்டான ஒரு பொருள எப்படி யானை தூக்கிட்டு போகுது? மத்தவங்களால முடியுமா? யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. அந்த மாரி சில விஷயங்கள, சில பாரங்களை இந்த மாதத்தில் நீங்க இழுக்க வேண்டியதா இருக்கும். கட்டி புடிச்சு வேற வழி இல்லாம இழுக்க வேண்டியதா இருக்கும். அதிகமான எஃபோர்ட் போட்டு வேற வழி இல்ல. ரொம்ப டயர்டா இருக்கு. என்னால முடியல. ஓவர் டார்ச்சர் இப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாரி விஷயத்துக்குள்ள தான் ரிஷபராசி நபர்கள் வருவீங்க. இது சம்பள வேலையிலயும் எடுத்துக்கலாம். சொந்த தொழில்லயும் எடுத்துக்கலாம். குடும்பத்த பார்க்கறதுலயும் எடுத்துக்கலாம். சில நபர் குடும்பத்தையும் பார்த்துட்டு ஒரு வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க. சம்பாத்தியம் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு சில நபர்களுக்கு இப்போதைக்கு புதிதா கல்யாணம் ஆகி ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில போய் மாட்டுவாங்க. இல்ல நெறைய வேலை உள்ள குடும்பத்தில போய் மாட்டுவாங்க. இல்ல சில நபர்கள் திருமணமாகி நல்ல சூழ்நிலை அமைதியா இருக்கிற சூழ்நிலைய விட்டு ஒரு கலவரமான சூழ்நிலைக்கு மாறுவாங்க. ஸோ இந்த மாரி சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் ரிஷபராசி நபர்கள் சக்திக்கு மீறி ஏதாச்சும் ஒரு விஷயத்த வேற வழி இல்ல. இத விட்டாச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு கட்டி புடிச்சு இழுத்து ஒரு பாரத்த, வெயிட்ட நீங்க வந்து நகர்த்துற மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது அவரவர் லெவலுக்கு ஏற்ப சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும். ஸோ இது எல்லாமே 8ல போறதுனால நடக்குது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன ரிலீஃப், என்ன விடிவெள்ளி, என்ன விஷயங்கள்? இதுல ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். இப்ப இதுக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு சனி மட்டும் வக்கர நிவர்த்தி ஆவது. சனி வக்கர நிவர்த்தி. 11ல இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி குருவின் பார்வையில. இப்ப சனியோடைய விஷயங்களே என்னன்னாக்கா, ஒரு விஷயத்த வந்து ஆவேசமாக, அவசரமாக நெறைய செய்யற கிரகமே கிடையாது. சில விஷயங்கள ஸ்லோவா செய்யும். அப்ப நீங்க என்ன சனியின் வழியில எப்படி நீங்க தப்பிக்கணும்னாக்கா, இந்த மேற்சொன்ன சில விஷயங்கள், இது இல்லாம நெறைய விஷயங்கள் நடக்கலாம் இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும். இது எல்லாத்தையும் நீங்க ஸ்லோவா கொண்டு போறது நல்லது. அவசரப்பட்டு தாட் பூட் அப்டின்னா எங்கேயும் ஆவேசப்பட்டு வார்த்தைகள விடுறதோ, இல்ல நீங்களே புடிச்சு எல்லாத்தையும் விஷயத்த வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வெளியேறதோ, இந்த மாரி விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு கை குடுக்காது. சில விஷயங்கள கொஞ்சம் ஸ்லோவா செய்யணும். ஒரு வாகனத்த இயக்குறீங்கனாக்கா, எப்போதும் போற வேகத்த விட இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா நீங்க போலாம் ஒரு இடத்துக்கு. அந்த வேலைய அங்க போய் அந்த வேலைய கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சுட்டு, கொஞ்சம் லேட்டா கூட ஸ்லோவா வரலாம். இந்த மாரி தான் ஒரு புரிதலுக்காக. ஸோ சில பல விஷயங்கள இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும், அத அப்படியே போற போக்குல விட்டு பொறுமையா நீங்க நகர்த்துறது தான் பெஸ்ட்டு. இந்த ஒரு மாசத்துல தான் இந்த மாரி கிரகங்கள்லாம் 8ல போய் மாட்டுது. அதுக்கு அடுத்த அமைப்புகள்லாம் வரும்பொழுது 8 விட்டு வெளியேறக்கூடிய அமைப்புகள் நெறைய இருக்கு. 9ல வந்துரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியா கை குடுத்துரும். ஸோ இது ஒண்ணும் பெரிய மைனஸான பலன்களும் கிடையாது. நெருக்கடியான பலன்களும் கிடையாது. நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்கள நம்ம வந்து எடுத்து பேசியிருக்கிறோம். அப்ப உங்க பக்கம் சாதகமா வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த விஷயம்லாம் சரி பண்ணிக்கலாம். ஸோ சில விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணா போறதுக்கு நீங்க கொஞ்சம் ஆவேசப்படாம, அவசரப்படாம இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக உங்கள நெறைய பேர் இந்த மாசத்துல கேள்வி கேட்பாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சதோ, செய்ய போறதோ, செஞ்சுகிட்டு இருக்கிறதோ, இல்ல செய்ய போறதுக்கோ, எதுக்கோ ஒண்ணு உங்கள வந்து இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் கேள்வி கேட்பாங்க. என்ன? ஏது? எப்படி? அடுத்து என்ன? ஏன் இப்படி ஆச்சு? அப்படி ஆச்சுன்னு கேள்விகள் கேட்பாங்க. இந்த கேள்விகள்லாம் நீங்க பதில் சொல்ற காலகட்டமா இருக்கும். அதுல பதில் சொல்லிட்டு வெளியேறது தான் உங்களுடைய சாமர்த்திய திறமைகள்லாம் இருக்கு. அப்படிங்கிறது ஃபைனலாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பலன். அடுத்ததாக
உங்களுக்கான சுய அமைப்புகள் சரியான விதத்தில் பயணிப்பதற்கு சனியின் வக்கர நிவர்த்தி இந்த மாதத்துலேருந்து கை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக ஒரு பலனை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்.